சென்னை மதுரவாயலில் நேற்று நள்ளிரவு முதல் காலை வரை 9 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த மின்வெட்டு சீரானதால் மக்கள் நிம்மதியடைந்தனர். சென்னை கோயம்பேட்டிலிருந்து மதுரவாயல் துணை மின் நிலையத்திற்கு 33 கிலோ வாட் திறன் கொண்ட உயர் மின்னழுத்த மின்கம்பி மண்ணில் புதைக்கப்பட்டு மின்சாரம் கொண்டு செல்லப்படுகிறது. அதிக மின்னழுத்தம் காரணமாக இந்த மின்கம்பியில் பழுது ஏற்பட்டது. இதனால் நள்ளிரவு 12 மணி அளவில் மதுரவாயல் துணை மின் நிலையத்திற்கு வரும் மின்சாரம் தடைப்பட்டதால் அங்கிருந்து மின் விநியோகம் பெறும் மதுரவாயல், MMDA காலனி, ஆலப்பாக்கம், மேட்டுக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டது. நள்ளிரவில் பல்லாயிரக்கணக்கான வீடுகளுக்கான மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் கடும் அவதியடைந்தனர். நேற்று பகலில் வெயில் அதிகமாக இருந்ததால் இரவில் நிலவிய புழுக்கத்தில் தவித்த மக்கள் தூக்கமின்றி திண்டாடும் நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து பாதிப்பு ஏற்பட்ட நெற்குன்றம் பகுதியில் உயரழுத்த மின்கம்பியை சரிசெய்யும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டனர். 9 மணி நேரத்திற்கு மேலாக மின்வெட்டு நீடித்த நிலையில் மின்கம்பி சரி செய்யப்பட்ட பிறகு மின் விநியோகம் சீரானது. தஞ்சை மாவட்டம் ஊரணிபுரத்தில் தந்தை இறந்த சோகத்திலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதச் சென்ற மாணவன் தேர்வு முடிந்து திரும்பி வந்து தந்தையின் சவப்பெட்டியை முத்தமிட்ட காட்சி காண்போரை கண்கலங்கச் செய்தது. பட்டுக்கோட்டை அருகே உள்ள ஊரணிபுரம் தெற்கு பகுதியை சேர்ந்த செல்வராஜ் என்பவர் தையல் தொழில் செய்து வந்தார். இவருக்கு 2 மகன்கள் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். கடந்த சில நாட்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த செல்வராஜ் நேற்று அதிகாலையில் உயிரிழந்தார். அந்த துக்கத்திலும் செல்வராஜின் 2வது மகன் மாதவன் வெட்டுவக்கோட்டை ஊரணிபுரம் அரசு பள்ளியில் அறிவியல் தேர்வை எழுதினார். தேர்வு எழுதி முடித்துவிட்டு வீடு திரும்பிய மாதவன் தந்தையின் சவப்பெட்டியில் முத்தம் கொடுத்து கண்ணீர் விட்டது கல் நெஞ்சம் படைத்தோரையும் ஒரு நொடி கரைய வைத்தது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் 6 மாத ஆண் குழந்தைக்கு உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்காததால் குழந்தை இறந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் தாமரைபுரத்தைச் சேர்ந்த கார்த்தி ஜெயந்தி தம்பதிக்கு ஏற்கனவே 2 ஆண் குழந்தைகள் இருக்கும் நிலையில் 6 மாதங்களுக்கு முன்பு மாதேஷ், மனோஜ் என இரட்டை ஆண் குழந்தைகள் பிறந்தன. இந்த இரட்டை குழந்தைகளில் மனோஜுக்கு வயிற்றுப்போக்கு மற்றும் காய்ச்சல் இருந்தது. அருகிலுள்ள தனியார் மருத்துவமனையில் குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. உடல்நிலை சீராகாததால் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு கால தாமதமானதாக கூறப்படுகிறது. குளுக்கோஸ் ஏற்ற உடலில் பல இடங்களில் முயன்றும் நரம்பு கிடைக்காததால் சிறிது நேரத்தில் குழந்தை இறந்தது. 6 மாசம் குழந்தை சார். 6 மாசம் குழந்தைக்கு 25 ஊசி 30 ஊசி போட தாங்குவானா? இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக பதிலளித்துள்ள மருத்துவர்கள் குழந்தைக்கு நீர் சத்து மிகவும் குறைவாக இருந்த நிலையில் நரம்பு கிடைக்காமல் குளுக்கோஸ் ஏற்றுவதில் தாமதம் ஏற்பட்டதாக கூறினர். பெற்ற தாய் தந்தையரை கண்டுகொள்ளாத உலகில் மனைவி இறந்து 3 ஆண்டுகள் ஆனாலும் மாறா பாசத்தோடு மனைவிக்காக கோவில் எழுப்பிய கணவர்தான் இவர். திருப்பத்தூர் மாவட்டம் மான்கானூர் தக்கடிவட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி. இவரது மனைவி ஈஸ்வரி 3 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்துள்ளார். மனைவியை இழந்து வாடிய சுப்பிரமணி தனக்கு சொந்தமான 15 சென்ட் இடத்தில் 15 லட்சம் ரூபாய் செலவில் 6 அடி உயரத்திற்கு சிலை அமைத்து கோவில் எழுப்பி வணங்கி வருகிறார். இந்நிலையில் 3ஆம் ஆண்டு நினைவையொட்டி பெண்களுக்கு இலவச சேலை வழங்கினார். இந்நிகழ்வில் சுற்றுவட்டாரத்தில் இருந்து திரளான பெண்கள் கலந்து கொண்டனர். மேலும் பங்கேற்ற அனைவருக்கும் ஆட்டிறைச்சி பிரியாணியும் வழங்கப்பட்டது. மதுரையில் உழவர் சந்தை காய்கறிகளை ஆன்லைனில் ஆர்டர் செய்தால் அவற்றை வீட்டிற்கே வந்து டெலிவரி செய்யும் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மதுரையில் சொக்கிகுளம், அண்ணாநகர், பழங்கானத்தம், ஆனையூர் ஆகிய பகுதிகளில் உழவர் சந்தைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஆன்லைனில் உழவர் சந்தைகளில் காய்கறிகளை ஆர்டர் செய்யும் நடைமுறை முதற்கட்டமாக சொக்கிகுளம் உழவர் சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி வாடிக்கையாளர்களை கொண்ட வாட்ஸ்அப் குரூப்பில் காய்கறிகளின் விலைப்பட்டியல் பகிரப்பட்டதும் வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு தேவையான காய்கறிகளை ஆர்டர் செய்கின்றனர். இதையடுத்து உழவர் சந்தை பணியாளர்கள் அதை வாங்கி டெலிவரி நிறுவனங்கள் மூலம் வீடுகளுக்கே சென்று விநியோகிக்கின்றனர்.
இதற்கு தனியாக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. காய்கறிகளை நாங்கள் உழவர் சந்தை ரேட்டுக்கு வாங்கி ஒருங்கிணைத்து அவங்க டெலிவரி பாய்ஸை கொடுத்துருவோம். அவங்க போய் அந்த யார் அந்த காய்கறிகளை அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்டிருக்காங்களோ அவங்க வீட்டுக்கே போய் நேரடியாக போய் டெலிவரி பண்ணிடுவாங்க. அந்த கொண்டு வரதுக்கும் சர்வீஸ் சார்ஜ் மாதிரி 3 கிலோமீட்டருக்கு மட்டும் 50 ரூபா. பொதுமக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ள இந்த நடைமுறையை தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் 2 ஆண்டுகளில் செயல்பாட்டிற்கு வரும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் தனியார் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாட்டின் தேவைகளை பூர்த்தி செய்ய பல செயற்கைக்கோள்கள் மற்றும் ராக்கெட்டுகள் தேவைப்படுவதாகவும் அதனால் விண்வெளித்துறையில் தனியார் துறையின் பங்களிப்பை ஊக்குவிக்க இஸ்ரோ பல நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் கூறினார். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்களை கொண்டு போகணும் இல்லையா, ஆட்களை கொண்டு போறதுக்கு முன்னுக்கு 3 அன்க்ரூடு மிஷன் சொல்லுவோம். அன்க்ரூடுன்னா ஆள் இல்லாம ராக்கெட் இது எல்லா பாகங்களும் வச்சு அனுப்புறது. ஏன்னா அதெல்லாம் மூணு சக்சஸ் ஆன பிறகு தான் ஆள் அனுப்ப போறோம். அது எடுத்தோடனே ஆள் அனுப்பி ஏதாவது பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுனால அதுல உள்ள முதல் ராக்கெட் அன்க்ரூட் மிஷன் இந்த வருஷம் பிளான் பண்ணியிருக்கோம். டேட் எல்லாம் டிசைட் பண்ணல, இந்த வருஷம் பிளான் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து பேசிய நாராயணன் இஸ்ரோவின் கண்டுபிடிப்புகளில் 90% மக்களுக்கு பயன்படும் வகையில்தான் உள்ளதாகவும் நாராயணன் கூறினார். தட்கல் ரயில் டிக்கெட் முன்பதிவுக்கான நேர மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் வெளியான செய்திக்கு ரயில்வே நிர்வாகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. ரயில்களில் உடனடியாக பயணம் மேற்கொள்ள டிக்கெட் முன்பதிவு செய்வதற்காக தட்கல் முறை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி பயணம் செய்வதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பாக டிக்கெட் முன்பதிவு செய்யும் நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது. குளிர்சாதன பெட்டிகளில் பயணம் செய்வதற்கான தட்கல் டிக்கெட் முன்பதிவு காலை 10 மணிக்கும் 2ஆம் வகுப்பு படுக்கை வசதி கொண்ட பெட்டிகளில் பயணம் செய்ய காலை 11 மணிக்கும் முன்பதிவு தொடங்கும். இந்நிலையில் தட்கல் டிக்கெட் முன்பதிவுக்கான நேரம் மாற்றப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்தி பரவியது. ஆனால் முன்பதிவு நேரத்தில் எந்த மாற்றமும் இல்லை என IRCTC விளக்கம் அளித்துள்ளது. குளிர்சாதன வசதி அல்லது குளிர்சாதன வசதி அல்லாத வகுப்புகளுக்கான தட்கல் அல்லது பிரீமியம் தட்கல் முன்பதிவு நேரங்களில் மாற்றம் எதுவும் முன்மொழியப்படவில்லை என்றும் முகவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட முன்பதிவு நேரங்களும் மாற்றப்படவில்லை என்றும் IRCTC தெரிவித்துள்ளது. கோவையில் IPL சூதாட்டத்தில் ஈடுபட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். IPL கிரிக்கெட் தொடரின் 18வது சீசன் நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது. IPL போட்டிக்கான டிக்கெட்டுகள் கள்ளச்சந்தையில் விற்கப்படுவது தொடர்கதையாகி வரும் நிலையில் கோவையில் IPL போட்டியை வைத்து சூதாட்டம் நடைபெறுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் காட்டூர் பகுதியில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் IPL சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக ராஜேஷ், சவுந்தர், அருண்குமார், நந்தகுமார், விபுல், ஜிதேந்திரா, விபின் ஆகிய 7 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 1 கோடியே 9 லட்சம் ரூபாய் ரொக்கம், 12 செல்போன்கள், 2 கார்கள் மற்றும் 2 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த சூதாட்டத்தில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். 1 கோடி ரூபாய் நிலுவை மின்கட்டண பாக்கி இருப்பதால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவிற்கு மின்சாரம் வழங்க முடியாது என்று மதுரை மாநகர ஆணையர் அறிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் மற்றும் கள்ளழகர் கோவிலில் நடைபெறும் சித்திரை திருவிழா முன்னேற்பாடு குறித்து மாவட்ட ஆட்சியர் சங்கீதா ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயன், கடந்த காலங்களில் சித்திரை திருவிழாக்களின் போது வீதி உலாவின் மின் விளக்குகளுக்கு மின்சாரம் வழங்கியதற்காக 1 கோடி ரூபாய்க்கு மேல் மாநகராட்சிக்கு இந்து சமய அறநிலையத்துறை பணம் செலுத்த வேண்டியுள்ளதாக கூறினார். அதனை செலுத்தும் வரை மின் வாரியத்திடம் தற்காலிக மின் இணைப்பு பெற்று பயன்படுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரம் பக்தர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் 1 கோடி ரூபாய் வரை மின் கட்டணம் செலுத்தாதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.